வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சத்தான கருப்பு உளுந்து தோசை தாங்க பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்தில் இரும்பு சத்து இருக்கிறதால நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாங்க. வளரும் பெண் குழந்தைகள் எல்லா பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லதுங்க. நம்ம இதை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாங்க. இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் அதிக அளவு இருக்குது. வாங்க இப்போ சத்தான இந்த கருப்பு உளுந்து தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கப் அளவு பச்சை அரிசி ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாங்க. அரை கப் அளவு உடைத்த உளுத்தம்பருப்பு கருப்பு உளுந்து போட்டுக்கலாம். இதிலே ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம், அதையும் ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு எல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க. இப்போ அதெல்லாம் கீழே ஊற்றிட்டு இப்போ மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதுக்கு நடுவில் நம்ம தேங்காய் சட்னி, தேங்காய், உடைச்ச கடலை, பச்சை மிளகாய், உப்பு, புளி இதெல்லாம் வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி சட்னி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த சட்னிக்கு வந்து நம்ம அடுப்பில் கடாயில் கரண்டி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு, பெருங்காயம், உடைச்ச உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். இறக்கும் போது கருவேப்பிலை போட்டுட்டு இறக்கிடலாங்க. இதை நம்ம சட்னி மேலே ஊற்றிட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. தேங்காய் சட்னி தோசைக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். இந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறிச்சு. இதை நம்ம தண்ணி எல்லாம் வடிய விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாங்க. வெந்தயத்தை தண்ணி கீழே ஊற்றாமல் நம்ம எல்லாமே இதில் ஊற்றிக்கலாம். இது போல் நைஸாக அரைச்சாச்சுங்க. இது ஒரு பாத்திரத்தில் வடித்து ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாவில் வந்து நம்ம கொஞ்சம் தூள்லாம் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், அரை டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், மிளகுத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். தூள் இல்லைன்னா கூட நம்ம அரைக்கும் போதே நம்ம மிளகு, ஜீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா கலந்துட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாங்க. தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு இரும்புக்கல் தோசை போட்டுட்டு அதில் கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றினா நல்லா வாசமாக இருக்கும், நல்லதும் கூட. எல்லா இடமும் அப்படி எண்ணெய் படுற மாதிரி தடவிட்டு இதில் ஒரு 1.5 கரண்டி அளவு மாவு ஊற்றிட்டு கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கலாங்க. ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கலாம். சுற்றிலையும் எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. இது நல்லா வேகட்டுங்க. ஒரு பக்கம் நல்லா 3 நிமிஷம், இன்னொரு பக்கம் நல்லா 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாங்க. நல்லா சத்தான இந்த கருப்பு உளுந்து தோசை நீங்களும் ஒரு முறை இது போல் செய்து பாருங்கள். கை கால் மூட்டு வலியால் கொஞ்சம் வயசானவங்கள்லாம் ரொம்ப அவசரப்படுவாங்க. நம்ம இதை போல் கருப்பு உளுந்த தோசையாவோ இட்லி இதை போலெல்லாம் செய்து கொடுக்கலாங்க. இடுப்பு வலி, இடுப்பு எலும்புலாம் வலுப்பெற நம்ம இந்த கருப்பு உளுந்து வச்சு நிறையா டைப்பான டிஃபன்லாம் செய்து கொடுக்கலாங்க. இன்றைக்கி நான் இந்த தோசை தான் செய்திருந்தேன். இது நல்லா ருசியாகவும் ரொம்ப அருமையாகவும் இருந்ததுங்க. நம்ம மிளகு, ஜீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டு செய்திருந்தோங்க. இதுக்கு கூட நம்ம சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி இல்லைன்னா மிளகாய் பொடி இதெல்லாம் வச்சு கொடுக்கலாங்க. டேஸ்டான சத்தான இந்த கருப்பு உளுந்து தோசை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.